வானபலா, என்ன இன்னைக்கு முகமே சரியில்லையே? எப்போதும் பள்ளி முடிஞ்சு போயிட்டு நல்லா துள்ளி குச்சிட்டு வருவேன். இன்னைக்கு என்ன ஆச்சுப்பா உனக்கு? இதுக்கப்புறம் நான் பள்ளிக்கே போகலப்பா. என் ஆசிரியர் யார் வகுப்பு தலைவராக ஆசைப்படுறான்னு கேட்கும் போது நாங்கன்னு சொன்னேன். உடனே அதுக்கு நண்பர்கள் என்ன உருவக்கேலி செஞ்சுட்டாங்கப்பா. நான் என்னப்பா பண்ணுவேன்? நான் ஏன்பா இப்படி இருக்கேன்? அடடா, இதுக்கெல்லாம் அழலாம்ப்பா. இங்க பாருங்களா, உயரம், நீரம், தோற்றம் இவை அனைத்தும் நீ யார் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லாதுப்பா. உன் செயல்களும் சிந்தனை மட்டும்தான் உனக்கு சொல்லணும். சரி வா, அப்பா உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? கதையா? என்ன கதைப்பா? யாரோட கதைப்பா? அது உனக்கு போக போக தெரியும்பா. ஆரம்பிக்கிட்டா? அது ஒரு ஊர்ல என்ன நடக்கும்னு தெரியும் தானே? இங்க பாருமா, நான் கடைசி இல்ல தங்கருக்கு வீடுக்குள்ள இருக்காரு, பாத்துக்க. மா 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 என்ன பாரு, நீ ஒன்றும் பயப்படாதம்மா. அவங்க போயிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல. இருமா, மருந்து தேடுறேன். மா உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, அவங்க தான் போயிட்டாங்கல்ல. ஏதாவது பேசமா என்கிட்ட. நீ ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி வா, எனக்கு தூங்க வை. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி அந்த கடனை கட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு போய் உனக்கு மருந்து வாங்கணுமா. நீ மருந்து சாப்பிட்ட தானே? அப்படி வலி வந்தா சாப்பிட்ருமா. மா அழுகுறியாமா? நான் இப்படியே மடியில் தூங்குறேன், மறக்காம சாப்பிட்ருமா. சாப்பிட்ருமா. மா மா எங்கம்மா இருக்கீங்க? சீக்கிரம் வாமா, வேலைக்கு நேரம் ஆச்சு. மா எங்கம்மா இருக்க? மா என்னாச்சுப்பா முத்து? யார் தேடிக்கிட்டு இருக்க? பார்வக்கா, அம்மாவை பாத்தீங்களா? இல்ல முத்து, நான் பார்க்கலையே. ஐயா முத்து, இது நான் அம்மா எழுதினது. என்னை மன்னிச்சிருப்பா. நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா வயசாக இந்த ஆஸ்மா பிரச்சனை அதிகமாச்சு. நல்லா படிக்க வேண்டிய வயசுல உன்னை வேலைக்கு அனுப்பி பாவி ஆயிட்டப்பா. நான் ஏற்கனவே உனக்கு நான் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன். இப்ப நான் இறந்து என்னை அடக்கம் பண்ற இன்னொரு சுவையை உனக்கு தர மாட்டேயா. அதனால தனியாவே நான் இந்த உலகத்தை விட்டு போறேன்ப்பா. எப்பவோ வாங்குற கடன் இன்னும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்தா அந்த அரக்கனுங்க நம்மள வாழவே விட மாட்டானுங்க. நீ இங்க இருக்காதப்பா. உன்னுடைய சம்பளத்துல இருந்து அம்மா கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு நீ பட்டணத்துக்கு போய்விட ஐயா. எனக்காக இன்னும் ஒரு விஷயம் செய்து கொடு ஐயா. உன் அப்பா எங்க இருக்காருன்னு தெரியல. அவர்கிட்ட இருந்து உன் தங்கச்சிய காப்பாத்தி இருப்பா. உன் தங்கச்சி காவேரி உருவத்துல எப்பவுமே நான் கூட இருப்பேன்.
அவரு அவங்க அம்மாவை தேடவே இல்லையாப்பா? அதுதான்ப்பா இந்த ஏழைகளின் தலைவிதி. அப்போ அவர் என்னதான்ப்பா பண்ணாரு? முத்து அந்த வட்டிக்காரங்களுக்கு பயந்து மறுநாள் காலையிலேயே அவன் துணிமணிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தங்கச்சி தேட கிளம்பிட்டான்ப்பா. அவனுக்கு அவன் அப்பா வீடு எங்க இருக்குன்னு தெரியாதுதான். ஊர் ஊரா போய் தேடினான். அப்போதுதான் அவங்க அப்பா குடிச்சு குடிச்சு இறந்து போனதாகவும் வட்டி காசு கட்ட முடியாதான்னு துறை தங்கச்சிய அவன் வீட்டுக்கு இழுத்துட்டு போனதாகவும் தெரிஞ்சுக்கிட்டான். ஐயா தொரை அண்ணன் இருக்காரா? யார் பாது? வட்டி காசு கொடுக்க வந்திருக்க. கருப்பா, எல்லாரும் நல்லா இருக்கும், யாருக்கும் எந்த குறையும் இல்லாம இதாயா பார்த்துக்கணும் கருப்பா. டே கைப்புள்ள, அந்த சாமி கண்ணு வீட்டுல பணம் வாங்க சொன்னனே, வாங்கினியா? அவன் பணம் இல்லைன்னு சொல்லுவான். அதனால அவன் வீட்டு பண்ணையில இருந்து 2 ஆட்டை இழுத்துட்டு வந்துருங்க. அடுத்த மாசம் நம்ம கருப்பசாமி கோவில் திருவிழாக்கு உதவியா இருக்கும். சொல்லு தம்பி. ஐயா, நான் சுமைக்கு தான் கம்பத்துல இருந்து வரேன். என் தங்கச்சி இங்க வேலை செய்யறான். அவளை விட்டுடுங்க ஐயா. அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாதியா. டேய் பொடியா, வட்டி பணம் தரணும்னு தானே சொன்னேன். அப்புறம் என்னடா இங்க வந்து தேவையில்லாதெல்லாம் உளறிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் விட முடியாது. உன் அப்ப வாங்கின கடனை கட்டுறதுக்கு முன்னாலேயே மேல போயிட்டா, அப்புறம் அதை யார் திருப்பி கொடுப்பா? அதான் உன் தங்கச்சிய வாங்கின கடனுக்கு பதிலா இங்க ஒரு 10 வருஷம் வேலை செய்யணும்னு இழுத்துட்டு வந்து. ஐயா, நான் பட்டணத்துக்கு வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்க கடனை அடைச்சிடுறேன் ஐயா. டேய், இவன் தங்கச்சியை கூப்பிடுங்கடா. என்னம்மா காவேரி, அடியாளெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? இந்த வயசான ஆளை போய் அடியாள் கூட்டிட்டு வந்து மிரட்டுற அளவுக்கு உனக்கு இறக்கவே இல்லாம போச்சம்மா. இதையா உன் வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க? சொல்லுமா, இதையா உன் வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க? அடியாளு எனக்கு தேவையில்லை, உன்ன மாதிரி கோழைங்களுக்கு தான் தேவை. ஐயா, தயவு செய்து தங்கச்சி விட்டுடுங்கய்யா. உங்களை நான் கும்புற சாமியா நினைச்சு கேட்குறையா. டேய், நீ சொன்னாலும் சொல்லனாலும் இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு நான் தான்டா சாமி. இவர் பட்டணத்துக்கு போய் சம்பாதிச்சு நமக்கு பிச்சை போடுவாரா? நான் அதை வாங்கணுமா? வேணும்னா நீயும் உன் அம்மா வாங்கின கடனுக்கு என் வீட்டில் ஒரு 5-10 வருஷம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் வேணும்னா உன் தங்கச்சியை கூட்டிட்டு போ. அது வரைக்கும் அமைதியா இரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ அடி வாங்காம தப்பிச்சு. இன்னைக்கு நான் யாரு மேலேயும் கை வைக்க மாட்டேன். இல்ல ஒழுங்கா ஓடி போயிடும். உங்களுக்கு வக்காலத்து வாங்க ஆளெல்லாம் கூட்டிட்டு வரீங்களோ, இன்னையில இருந்து உனக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. உன்னை யாருங்க இங்க வர சொன்னது? எத்தனையோ தடவை நீ வரமாட்டேன்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஏங்கி இருக்கேன். தயவு செய்து இங்க இருந்து போயிடு. உன்னால எனக்கு 3 வேளை சாப்பாடும் இப்போ 1 வேளை ஆனதுதான் மிச்சம். உன்னால நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா நீ அப்படியே நம்ம அம்மா மாதிரி. ஆனா நான் அப்படி கிடையாது. என்னால என்னை பார்த்துக்க முடியும். பார்க்க அப்படியே நம்ம அம்மா மாதிரியே இருக்கு காவேரி. உன்னை விட்டா எனக்கு இப்போ யாருமா இருக்கா? நம்ம அம்மா தான் இப்போ. அம்மா தான் உயிரோட இல்லையே. எனக்கு எப்பவும் தெரியும்னு பாருவக்கா தான் சொன்னாங்க. நான் எவ்வளவோ கேட்கிறேன். அப்ப கூட என்ன விடவே இல்லைன்னா இவங்க கிட்டலாம் பேச முடியாதுன்னு நீ போயிரு. உன்னாலடா இவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. நீயாவது நல்லா இரு. நம்ம குடும்பத்தோட சாபம் என்னோடய போகும். என் வாழ்க்கை தான் இங்க முடிவாயிடுச்சு. சரி அண்ணன், நான் போகணும். உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அப்புறம் அதுக்கு வேற ஒரு தண்டனை கிடைக்கும். நான் அப்புறம் வந்து உன்னை பார்க்குறேன். பிறகு என்னப்பா ஆச்சு? பிறகு அவன் திரும்ப துரை வீட்டுக்கே போய் கணக்கு பிள்ளையாக சேர்ந்தான்ப்பா. துரையோட நம்பிக்கையை முத்து எவ்வளவோ சம்பாதிக்க முயற்சி செய்தான்ப்பா. ஆனால் முத்து என்னத்தை பண்ணாலும் துரை அவனை ஒரு பொடி பையனாக தான் பார்த்தான்.
மாத இறுதி வந்ததுப்பா. தோற பணம் வாங்குற தேதி வந்துச்சு. பணம் திரும்ப கொடுக்க கஷ்டப்பட்ட ஒரு பெரியவரும் அவருடைய இரு மகள்களும் வந்தாங்கப்பா. தோரா முத்து போய் பணம் வாங்க சொல்லும்போது முத்து முடியாதுன்னு மறுத்தான். பதிலுக்கு தோற அவனை கடுமையாக வெட்டி கட்டாயத்தில் வேலை செய்ய வைத்தாப்பா. ஐயா, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியும். அந்த பணத்தை மட்டும் கொடுத்துருங்க ஐயா. இல்லைன்னா அவங்க உங்களையும் சரி என்னையும் சரி சும்மா விட மாட்டாங்க. தயவு செய்து என் நிலைமை புரிஞ்சுக்கோங்க ஐயா. தம்பி, ஏற்கனவே உங்கள் ஆளுங்க தான் சரி பண்ணி என் கையை உடைச்சிட்டாங்க. 10 நாளாக வேலைக்கு போகலப்பா. அடுத்த மாதம் சேர்த்து தரேன் தம்பி. என்னடா பொடியா கெஞ்சிக்கிட்டு இருக்க? இதையா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்? இங்க பாருங்க பெரியவரை, நீங்க பொறுமையா உங்க பணத்தை கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, வேலைக்கு உங்க பொண்ணாங்க. விடுங்க விடுங்க. தம்பி வேணாம், அவ படிக்கிற பொண்ணுப்பா. உனக்கு கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு அவளை விட்டுருப்பா. என்னடா பொடியா இதெல்லாம், பாவம் தானே, அவருக்கே கை உடைஞ்சிருக்கு. பெரியவரே, நீங்க வேணும்னா ஒன்று பண்ணுங்க, நான் 10 என்றேன். அதுக்குள்ள அங்க தெரியுது பார்த்தீங்களா ஒரு பாறை, அதை தூக்கிட்டீங்கன்னா உங்களையும் சரி உங்க பொண்ணையும் சரி நான் சும்மா விடுறேன். சொன்ன வாக்க மீற மாட்டேன் பெரியவரே. 1 2 3 4 5 6. நீ பண்ற அநியாயத்துக்கலாம் ரொம்ப நாள் இப்படி இருக்க மாட்டேன். கண்டிப்பா உன் பக்கம் வீசுற காத்து இந்த பக்கமும் வீசு. பாப்போம் பாப்போம், காத்து தெற்குல வீசுதா இல்ல கிழக்குல வீசுதான்னு. கொஞ்சம் கூட உனக்கு மனசு உறுத்தலையா அண்ணே? அந்த பொண்ணு இருக்கும்போது உனக்கு ஏன் ஞாபகம் வரல? அதே இடத்துல தானே நானும் இருந்தேன். இதே மாதிரி தானே என்ன அவனுங்களும் இழுத்துட்டு வந்தானுங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நாள் சும்மா இருக்காவே. சே, உன்கிட்ட பேசி என்ன இருக்கு? ஐயா வேணாயா, அவருக்கே கை உடைச்சிருக்கு. அவர் எப்படியா தூக்குவாரு? வேணாயா. நீ இவ்வளவு கோலையா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. சே, பேசாம எனக்கு வேற யாராவது அண்ணனா பிறந்திருக்கலாம். இதெல்லாம் தட்டியாவது கேட்டிருப்பா. நீ தூக்கி வேட இந்த பாறைய. என்னடா சொன்ன? உன்னதான் தோற, நீ தூக்குவே இந்த பாறைய. அட, நம்ம வீரனுக்கு கோபத்தை பாருங்களேன். நீயும் என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டல, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. என்னால அதை தூக்க முடியாது. நீ தானே வீர வசனம்லாம் பேசுன, அப்ப வந்து உன் மக்களுக்கு தூக்கி காட்டு. வாய்தான் விளங்கலன்னு பார்த்தா கையுமா விளங்கல. ஒழுங்கா ஓடி போயிரு. உன் தங்கச்சிய காப்பாத்தி இருப்பா. டேய் பொடியா, அப்ப வந்து உன் மக்களுக்கு இவ்வளவு தூக்கி கோலையா காட்டு. இருப்ப நான் நினைச்சு கூட பேசாம எனக்கு வேற யாராவது அண்ணனா இதெல்லாம் தட்டியாவது கேட்டிருப்பா. என்னடா பாக்குற? சொன்ன மாதிரியே பாறைய தூக்கிட்டல. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து பெச்ச சொன்ன வக்க மீறக்கூடாதுன்னு நான் சொல்லி உனக்கு புரியணும்னு இல்லை. வேணானே, விட்டுறா என் கைய. ஐயோ பாவம். டேய் பொடியா, இதை தூக்கனா இந்த ஜனங்களாம் பின்னால வந்து பாதுகாப்பா நிப்பாங்கன்னு நினைச்சுதானே நான் பண்ணியிருக்கேன். உன் ஆசையை ஏன் நாங்க எடுக்கணும்? நாளைக்கு திருவிழா முடியட்டும், அங்க இதே மாதிரி இந்த ஜனங்கள்லாம் உன் பின்னால வந்து நிக்கிறாங்களான்னு நான் பாக்குறேன். வாடா போலாம். என்னதான் முத்து எதிர்த்து நின்னாலும் துரை பயந்த மாதிரியே தெரியலையே. அவ்வளோ கெட்டவராப்பா அந்த துரை. கொடுத்த வட்டியை வாங்க துரை எவ்வளோ தூரம் போவான். சொல்லப்போனால் துரை பண்ணுற கொடுமையில் சில பேர் தற்கொலை கூட பண்ணியிருக்காங்கப்பா. போதுமான ஆதாரங்கள் இல்லாதனால துரை மாட்டவில்லை. முத்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு உதவி செஞ்சு மனதில் இடைப்பிடித்தான்ப்பா. அவனை தங்க காவரியும் உடைய சேர்ந்து போதுமான ஆதாரங்களும் தயார் செய்தான். மக்களும் முத்துவின் குறைய எதுவும் கண்டுக்காம அவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து இணைந்து செயல்பட ஆரம்பிச்சாங்கப்பா. பிறகு என்னப்பா ஆச்சு? பிறகு என்னப்பா, காத்திருந்த அந்த திருவிழா நாளும் வந்தது. எனக்கு என்னமோ இந்த முட்டு பையில விட்டு எங்க போய் பழகுங்க. அவனே ஒரு பொடி பையன், அப்படி என்னடா பண்ணிட போறான்? விடு பார்த்துக்கலாம்.
நேரத்துக்கு முத்து அவரோட சண்டை போட்டு பாருதானப்பா. எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாது. இப்போ சொல்லுப்பா, முத்து இடத்துல நீ இருந்திருந்தா என்னப்பா பண்ணிருப்ப? நான் கண்டிப்பா அவரை காவல்துறை கிட்ட மாட்டி விட்டுருப்பேன்ப்பா. என் பிள்ளடா நீ. நான் பண்ண பெரிய தப்பு இந்த 2 பேரையும் நம்பினதில்லை, குறைச்சி இடம் போட்டது தான். இரு சாட்சி யாருன்னு பார்த்துட்டு போ. நான் நினைச்சா உன்னை எப்பயோ மாட்டி விட்டுருப்பேன் தவிர இந்த மக்களுக்கும் உனக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுத்ததுக்காக தான் இந்த ஒரு நாளுக்காக காத்துட்டு இருந்தேன். மக்களை வழிநடத்துற தலைவனுக்கு பணம் மற்றும் பேச்சு திறமை இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு பான செயலும் சமூக அக்கறையும் இருக்கணும். உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்க. அதோட பலன் தான் என்னை சுத்தி இருக்கிற மக்கள். இனிமே எவனாவது உங்களை குறைச்சி எடை போட்டானா இல்ல முடியாதுன்னு சொன்னானா நீங்க நம்ப வேண்டியது அவனை இல்லை, உங்களை. எப்படி நான் என் குறைகளை தாண்டி என் மேல நம்பிக்கை வச்சு தைரியமா போராடினோ அதே மாதிரி உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு போராளி இருக்கும். அவனை தட்டி எழுப்புங்க, போராடு. நீங்க உண்மையிலேயே ஒரு திக்குவாயாப்பா. அன்னைக்கு இந்த முத்துவோட வயசு மட்டும் இல்லையா என்னோட திக்குவாய் குறையும் என்னை சின்னவனாவே காட்டிடுச்சு. இருந்தும் நான் அதை களியெடுத்த முயற்சியும் மக்களுக்கு செய்த காரியமே ரொம்ப பெருசுப்பா. இங்க பாருங்களா, இங்க பிரச்சனை வெவ்வேறு இருந்தாலும் தேவை சமம்தான். அதுதான் தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி. இந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, கடுகு சிறிதானாலும் காரம் பெருசுன்னு. அது போலதான்ப்பா, உனக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்கிறாங்களா. அது நீ அறிஞ்சு புரிஞ்சு செயல்படுத்தலே போதுமே. வகுப்பு தலைவரா மட்டும் என்ன, நாட்டுக்கே தலைவராகலாமே. இப்போ இன்னும் நல்லாவே புரியுதுப்பா. நீங்க எழுதின இந்த வாழ்க்கை கதையில உங்க கற்பனையில இருந்து இன்னொரு கடைசி பாகம் எழுதணும்னா என்ன எழுதுவீங்கப்பா? எனக்கு ஒரு ஆசை இருக்குப்பா, வேற உலகத்துல வந்து அம்மா, முத்து, காவிரி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்.